சிக்கன் முர்த்தபா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில நல்லா தேவையான எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸோ நான் இன்னைக்கு 3 பெரிய பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கிறேன். 2 கேரட்டும் அதுக்கப்புறம் 1 உருளைக்கிழங்கும் எடுத்துருக்கிறேன். ஸோ கேரட்டும் வெங்காயமும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு சேர்த்து இது நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வேகட்டும். ஸ்டஃபிங் கூட வேணால் வெங்காயமும் கேரட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். இதுக்கு மசாலா பொறுத்த வரைக்கும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி மசாலா இது 3 மட்டும் தான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் சேர்த்துருக்கேன். சிக்கனு, பீஃபு, மட்டன் எது சேர்த்தாலும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது சிக்கனுங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக தண்ணி பிரிஞ்சு வரும். அது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் சேர்த்துக்கலாம். கெச்சப் சேர்க்கும் போது நமக்கு ஸ்வீட்னஸ், புளிப்புக்கு புளிப்பும் கிடைக்கும். ஒரு கை ஃபுல்லாக வந்து கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா ரெடி ஆகிடும். மீன் வேலை இங்கே 2 முட்டை உப்பு போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கிறேன். பரோட்டாக்கு மாவு பண்ணுற மாதிரி தான் யூஸ்வலாக வந்து பிணைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் ஊறி இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம ஃபுல்லாக திரட்டிடலாம். பரோட்டா மாதிரி ரொம்ப மெல்லிசாக திரட்ட வேணாம். இது லைட்டாக ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனால் மட்டும் போதும். ஓட்டையே இருக்கக்கூடாது. முக்கியமாக நான் இந்த மாதிரி வீசி எடுத்துக்கிட்டேன். இன்னொன்று முர்த்தபாக்கு ரொம்ப பெரிய பெரிய உருண்டையாக போடாமல் சின்னதாக போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபுல்லாக திரட்டினதுக்கப்புறம் லைட்டாக ஆயில் விட்டுட்டு மேலே வந்து அடித்து வச்சுருக்க எக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மசாலா வச்சு ஃபில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு எக் வந்து நீங்கள் மசாலாலே போட்டு மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். பட் இந்த மெத்தட் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி 4 சைடும் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம தவாவில் போட்டு எடுக்கணும். ஸோ ஒரு பக்கம் மாவு கொஞ்சம் டெலிகேட்டாக இருக்கும். ஸோ பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். இதுக்கு மேலே நல்லா எக் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இரும்பு தவாவில் போட்டு எடுத்தோம்னாக்கா சுட சுட சூப்பரான சிக்கன் முர்த்தபா ரெடி ஆகிடும். இது வந்து எந்த சைட் டிஷ்ஷுமே இல்லாமல் அப்படியே சாப்பிடலாம். ஆறுறதுக்கு கூட பொறுக்காமல் சுட சுட அப்படியே பிச்சு சாப்பிடுங்க. செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.